மகேஷ் கிட்ட என் பொண்ணை விட்டு தூரமா இருக்க சொல்லுங்க. அவனால ஏற்கனவே என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. And I will not allow that anymore. அவன் அவளை பார்க்கறதோ பேசுறதோ எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீயா? நீ இங்க என்ன பண்ற? I said I didn't want to see you, no. Please go. அப்பா ப்ளீஸ். Vaishu, you just shut up and don't interfere into this. ஒரு விஷயத்தை மறந்துடாத. நீ இப்பவும் கல்யாணம் ஆனவன் தான். எனக்கு தெரியும் அங்கிள். இப்ப என்னோட வாழ்க்கையும் சரி, என் கரியரும் சரி, ரெண்டுமே இப்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். இத சரி செய்யணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இத கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவேன். என் மேல நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வைஷுவை கல்யாணம் பண்ணிப்பேன். That's a dream, மகேஷ். உன்னால இதை கண்டிப்பா நிறைவேற்ற முடியாது. என்ன கேட்டா என் பொண்ணுக்கு நீ தகுதியானவனே கிடையாது. அதனால இன்னொரு 3 நாள்ல she will be out of your life. Do you understand that? நான் வைஷுவை இங்க தனியா விட்டுட்டு போறதாவே இல்ல. She will come with me. இன்னும் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க? Please get lost. உன் முகத்துல முழிக்கவே எனக்கு பிடிக்கல. Get out. விஷால், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து போயிடு. உன்னை இறந்து பாத்திர போறாங்க. போயிடு. என்ன போ சொல்ற? மேலே ஏறி வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? நீ என்ன போன்னு சொல்ற? I have got something for you. உனக்கு தான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏற்கனவே வீடு ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீ என்னன்னா? எல்லாம் தெரியும். வைஷு கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்? என்னாச்சு? நீ எது கேக்குற? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி திருட மாதிரி மேலே ஏறி வந்திருப்ப? விஷால், உன்னை யாராவது பாத்துருந்தாங்கன்னா? பாத்துட்டு போட்டோம். ஆஃப்டர் ஆல் இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி திருட்டுத்தனமா சந்திக்கணும்? ஆனா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. மொட்டை மாடி அதை விட சூப்பரா இருக்கு. நிலா ரொமான்டிக்கா இருக்கு. உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? இங்க மட்டும் நல்லா பேசுவ, ஆனா எங்க வீட்டாளுங்க முன்னாடி வெறும் காத்து தான் வரும். நீ என்ன சொன்ன? நான் உங்க வீட்டாள பார்த்து பயப்படுறேனா? ஆமா. நோ சான்ஸ். ஐ மீன் உங்க வீட்டாளுங்கள கொலைக்காரங்க, பேய், திருடங்க, ஹிட்லர். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஹிட்லர், திருடு, கொலைகாரங்களா? ஐயோ ரத்னா, நான் சொல்ல வந்ததை முடிக்க விடு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா உங்க வீட்டாளுங்களா கொலைக்காரங்க, பேய், திருடங்க, ஹிட்லர் இல்லன்னு சொன்னேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஆனா நான் உங்க பார்த்தால பயப்படல. யாரோ வராங்க. அட கடவுளே, நீ என்ன மாட்டி விட மாட்டே போல இருக்கு. விஷால், நீங்க இருந்து போயிடு சீக்கிரம். ஆனா ஒரு கண்டிஷன். இந்தா. வேண்டாம், எனக்கு வேண்டாம். சரி, நான் இங்கேயே நிக்கிறேன். இல்ல இப்பயாவது போய் தொலை. போ ப்ளீஸ். உங்க வீட்டு ஆளுங்களை பார்த்து பயப்படல. பூரியோ என்ன? அம்மா,
ரத்னா, நீ மொட்டை மாடியில என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல. வாங்கம்மா கீழே போலாம். இரு, நான் மேல துணி எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். எடுத்துட்டு வந்துடுறேன், இரு. அம்மா நாளைக்கு காலையில எடுத்துக்கலாம். ஏன், எதுக்கு நாளைக்கு எடுத்துக்கலாங்கிற? நான் தான் படியேறி வந்துட்டேன்ல, இப்பவே எடுத்துக்கிறேன். ஆனா நீ சாரு வீட்டுக்கு புக்கு கொடுக்க போனல, போனியா இல்லையா? சரி சரி தல, இந்த நேரத்துல மொட்டை மாடியில நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க படிக்கிறதுக்காக தான் வந்தேன். டெஸ்டுக்காக. ஆக்சுவலா வைஷு கூட ரூம்ல தனியா இருக்கணும்னு யோசிக்கிறா. அதான் நான் இங்க வந்துட்டேன் படிக்கிறதுக்காக. படிக்கிறதுக்கா? அதுவும் புக்கே இல்லாமையா? என்ன புக்கு? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குமா? அது வந்து நான் மனசுக்குள்ள ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும் ரத்னா, ஆனா இங்க இந்த மாதிரி எல்லாம் தனியா உட்கார கூடாது. உனக்கு தான் உங்க அப்பாவை பத்தி தெரியும்ல, அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சது அவ்வளவுதான். முதல்ல வா, கீழே போலாம். வா. சரிம்மா. பாய். வைஷு அப்பா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி அசிங்கப்படுத்துவாங்க, அதுவும் நம்ம வீட்ல இருந்துகிட்டு. அவருக்கு இது கூடவா புரியல? நீ மட்டுமா வைஷுவை விரும்புற? அவளும் உன்னை விரும்பிட்டு தானே இருக்கா? சரி விடுங்கம்மா, ஒரே விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசுவீங்க? விடுங்க, என்ன பேசுறாங்களோ பேசிட்டு போட்டோம், அது அவங்க உரிமை. நீங்க எல்லா விஷயத்தையும் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க. அப்புறம் ப்ளீஸ்மா, வைஷுவை குறை சொல்லாதீங்க. நான் உன்னை அவ்வளவு குறை சொல்லல. என்னோட வருத்தம் எல்லாம் என்னன்னா, உன்னை இவ்வளவு கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எல்லாருக்குமே இங்க நல்லா தெரியும், உன்னோட வேலை போனதுக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, எல்லாத்துக்கும் அந்த ஜானு தான் காரணம். என் பையனுக்கு எந்த குறையும் இல்ல, அவங்களால இது கூடவா புரிஞ்சுக்க முடியல? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு. அவரு வைஷுவோட அப்பா தான், நான் அதை ஒத்துக்கிறேன். அவருக்கு அவரு பொண்ணு நினைச்சு கவலை இருக்கும். ஆனா அதுக்காக உன்னை அசிங்கப்படுத்தணும்னு அவசியம் இல்லையே. எல்லா பழியும் உன் மேலே போட்டுட்டு இருக்காரு. சரி சரி போதும், விடுங்கம்மா. சீதா, சொல்லுங்கக்கா. ஆகாஷ் அப்படி பேசுனதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னக்கா இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல சீதா, உன் மனசு கஷ்டப்படுறதும் நியாயம்தான். ஒரு அம்மாவோட வலி இன்னொரு அம்மாக்கு தான் தெரியும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒருவேளை நீ ஆகாஷோட இடத்துல இருந்திருந்தா நீயும் அவரை மாதிரி தானே நடந்துக்குவ? ஆனா மகேஷ பத்தி யோசிச்சா, என்னோட மகேஷ் எவ்வளவு திறமைசாலின்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணி வாழ்க்கையில முன்னேறி வருவான். ஏன்னா வாழ்க்கையில போராடுறவங்க தான் ஜெயிப்பாங்க இல்லப்பா? என்னோட மகேஷ் ரொம்ப வித்தியாசமானவன், ஒரு பொக்கிஷம், ரொம்ப தைரியமானவன். அதனாலதான் ஆகாஷோட ஆசீர்வாதம் இல்லாம இவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சந்தோஷமா இருக்க, உன்னை பாராட்டியே ஆகணும். அதே மாதிரி எதையாவது செஞ்சு வாழ்க்கையில முன்னேறி காட்ட எல்லாரும் மூக்கு மேல விரல வைக்கணும். செய்வல்ல? செய்வம் பெரியம்மா. அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை. நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். தேங்க்யூ பெரியம்மா. என்னத்த சொல்றது? இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? பரவாயில்ல விடு, உன்னை பெத்த அம்மா வச்சே கஷ்டம் இருக்கதானே செய்யும். கொஞ்சம் டைம் கொடு, நீ வேணா பாரு, எல்லாம் சரியாயிடும். என்ன? அம்மா, நான் இன்னைக்கு உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இருந்திருந்தா அப்பாக்கு கண்டிப்பா புரிய வச்சிருப்பீங்க.
மகேஷ் நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு புரிய வச்சிருப்பீங்க. ஹாய். என்ன வைஷு? ஹேய், உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஒரு நிமிஷம். ஒருவேளை உன்னோட கல்யாணம் ஆதித்யா கூட நடக்கலையேன்னு வருத்தப்படுறியோ? மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நான் ரொம்ப உழைச்சிருக்கேன். ஆனா அவன் வந்து 2 வாரத்துல உன்னை மாயாஜாலம் பண்ணா கூட்டிட்டு போயிட முடியுமா? வைஷு, அது தப்பு தானே? சொல்லு வைஷு, அது தப்பு தானே? வைஷு, வாயை திறந்து சொல்லு வைஷு, இல்லனா நான் ஒரு வழி ஆயிடுவேன். சொல்லு வைஷு, என்னால தாங்க முடியாது. Stop it, மகேஷ். ஓகே, நிறுத்திட்டானா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணும். நீ என்ன மட்டும் காதலிக்கணும். எப்பவும் காதலிச்சுக்கிட்டே இருக்கேன்னு ப்ராமிஸ் பண்ண. Of course, மகேஷ். You donkey. டாங்கியா? ரொம்ப சீப்பான பெஸ்ட் ரைடு கொடுக்கிறது டாங்கி மட்டும்தான். சும்மா லைஃப் லாங் ஐடியலா இருக்கும், என்ன மாதிரியே. சரி, நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன். உட்கார், சும்மா உட்காரு. அங்க பாரு வைஷு, இன்னைக்கு ராத்திரி இந்த நட்சத்திரம், இந்த மாடி என் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்க போகுது. நான் என் வைஷுவோட கண்கள்ல இருந்து கண்ணீரை வரவிட மாட்டேன். நெவர். I know that. எப்பவும் உன்னை சந்தோஷமா வச்சிருப்பேன். இந்த நட்சத்திரங்களை போலவே எப்பவும் நான் உன் கூடவே இருப்பேன். எப்பவும். ஆல்வேஸ். ஓகே, நான் ரொம்ப டீடைலா பிளானிங் பண்ணிருக்கேன். நம்ம கல்யாணம் எங்க நடக்கும், கல்யாணத்துக்கு நீ என்ன போட்டுக்க போற, நம்ம ஹனிமூனுக்கு எங்க போறோம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நீ சரியான பைத்தியம். கண்டிப்பா. எது பண்ணனாலும் பிளான் பண்ணி பண்ணணும் டார்லிங். ஓகே, ஒரு நிமிஷம், நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். வெயிட் பண்ண. மகேஷ், என்ன பண்ற? மகேஷ், ஒரு நிமிஷம் அப்படியே இரு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைச்சுக்க. கமான், இமேஜின் பண்ணு, நம்ம 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் ஆக போகுது. நாம இப்போ மண்டபத்துல இருக்கோம், பூக்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் மண்டபம். சரியா? இதுதான் நம்ம மண்டபம். மகேஷ், இப்ப நீ மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருப்ப, என்னோட மணப்பெண்ணா ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு. நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. நாலா பக்கமும் வாத்திய ஒலி கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வாத்திய சத்தத்துல நானும் நீயும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் ஐயர் என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னோட கைய பொண்ணு கையில வைங்கன்னு சொல்லுவாரு. அப்புறம் வலம் வர தயாராயிடுங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம சுத்தி வர ஆரம்பிச்சிடுவோம். இதோ இப்படிதான் அவங்க எல்லாரும் நம்மள ஆசீர்வாதம் பண்ண அர்ச்சதையும் பூவையும் தூவிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி. லைக் திஸ். உன் குடும்பம், என் குடும்பம், நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, இவங்க எல்லாருக்கும் நடுவுல நம்ம 2 பேரோட கல்யாணமும் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க எல்லாரோட தலைமையில நம்ம 2 பேரும் கல்யாண வாழ்க்கையில அடி எடுத்து வைப்போம். Really hope this happens, Mahesh. ஆனா அப்பா என்ன இங்க இருந்து 3 நாள்ல கூட்டிட்டு போயிடுவாராம். I think இதெல்லாம் நீ நடக்கும்னு நினைக்கிறியா? Of course நடக்கும். Why not? ஆனா அப்பா. ஐயோ வைஷு, நீ எதுக்காக இப்படி பயப்படுற?
அவர் இன்னைக்குதான் கோவமா இருக்காரு. என்னைக்கும் இப்படியே இருந்துருவாரு? அவரே தானா ஒத்துப்பாரு பாரு. அந்த கடவுள் இருக்காரே, அவரு நம்ம காதல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாம 2 பேரும் பிரியணும்னு எவ்வளவு முறை ட்ரை பண்ணாரு, ஆனா முடியலல்ல. கடவுளே, இது வைஷு மகேஷோட இணை பிரியா பந்தம். இதை யாராலையும் பிரிக்க முடியாது. என்ன சொல்ற? கமான் வைஷு, நாம 2 பேரும் ஒன்னா எத்தனை ப்ராப்ளம்ஸ பார்த்திருக்கோம், அதை சால்வும் பண்ணிருக்கோம். இப்போ இதுவும் ஒரு ப்ராப்ளம், இதையும் சால்வ் பண்ணிடலாம். டோன்ட் வரி. சால்வ் பண்ணிடலாம் மகேஷ். ஆனா அப்பா இஸ் வெரி கிளியர். அவர் 3 நாள்ல நீங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு வரான். சரி, 3 நாள்ல கூட்டிட்டு போகணும்னு நினைச்சா கூட்டிட்டு போட்டோம். ஆனா நீ என்னோட சொத்து. ஏன்னா நான் உன் பின்னாடியே ஆஸ்திரேலியாவுக்கே வந்துருவேன். என்னோட அழகான வைஷுவை கூட்டிட்டு வர. வெரி ஃபன்னி. நீ எல்லா பிரச்சனையும் என்கிட்ட விட்டுரு. இப்ப அப்பா கோவமா இருக்காரு, ஆனா கண்டிப்பா ஒத்துப்பாரு. டோன்ட் வரி. ஆனா அது வரைக்கும் அவர் என்ன சொன்னாலும் ஜஸ்ட் டூ தட். அவர் பேச்ச கேட்டுக்கிட்டே இரு. கடைசியில நாம தான் ஜெயிப்போம். கண்டிப்பா ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிப்போம். நான் எது செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யணும். இனிமே வைஷுவை நான் கவலைப்பட வைக்க மாட்டேன். அப்பா, டீ. எனக்கு வேண்டாம். எங்க அப்பாக்கு மார்னிங் டீ குடிக்காம விடியவே விடியாது. இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் மா. அப்பா, நான் உங்க கூட வரதுக்கு ரெடியா தான் இருக்கேன். கூட வரேன்பா. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. தேங்க்யூமா. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுது. ஐ எம் so happy. நீ போய் பேக்கிங் பண்ணு, நான் போய் டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இங்க பாருமா, நீ என் பேச்சை கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆஃப்டர் ஆல் இதெல்லாம் நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அது என்ன சொல்லுவாங்க, லேட்டா நடந்தாலும் லேட்டஸ்டா நடந்திருக்கு. தேங்க்யூ. வைஷு, நீயும் மகேஷும் எனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு எவ்வளவு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஆகாஷோட மன நிம்மதிக்காக ஒருத்தர் பிரிஞ்சு வாழ முடிவெடுத்திருக்கீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு உங்க நினைப்பாவே இருக்கும் பெரியமா. எனக்கு அதை விட அதிகமா இருக்கும். ஆனா நீ என் கூட இருக்க போற இந்த 3 நாளும் கண்ணி வைக்கிறதுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் நீ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. யோசிச்சு பார்க்கும்போது இல்ல பெரியமா, இந்த 3 நாள் நம்ம இப்படி அழுதுட்டேவா இருக்கிறது? இன்ஃபேக்ட் என்கிட்ட ரொம்ப நல்ல ஐடியா இருக்கு. நான் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி எல்லாரும் செம ஜாலியா இருக்கலாம். கண்டிப்பா எனக்கு கூட உன்னை சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும் தான் ஆசையா இருக்கு. ஆனா ஒரு சத்தியம் பண்ணு வைஷு, நீ சீக்கிரம் திரும்பி வந்துருவல்ல? வருவல்ல? என் மனசுல இருக்கிற ஆசையை நீங்களே சொல்லிட்டீங்க பெரியமா. நான் எப்படி இருந்தாலும் இங்க திரும்பி வந்துதான் ஆகணும். எனக்கு நல்லா தெரியும், மகேஷ் என்னை கண்டிப்பா கூட்டிட்டு போக வருவான். அப்ப உலகத்துல எந்த சக்தியாலையும் அவனை தடுக்க முடியாது.